Hello everyone, welcome back to DCA Spot. ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம components of strategic intent, தென் அதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம strategic விஷன், எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் விஷன் அண்ட் மிஷன்னா என்னென்னு பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோன்னா கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறோம். இப்போ கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் ரிலேட்டடாக நான் காம்போனன்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட்டுன்ற டாபிக் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா வரும். சேம் இதே பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸ்டில் கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸோட ஒரு டீட்டெயில்டான எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறது. இப்போ கோல்னால் என்ன, ஆப்ஜெக்டிவ்னால் என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா கோல்ன்றது நம்ம என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோம், அதுதான் வந்து கோல். ஆப்ஜெக்டிவ்ன்றது என்னென்னா நம்ம இதுதான் கோல்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நம்மளோட கோல் என்ன, சிஏ ஆகணுன்றது நம்மளோட கோல். ஆப்ஜெக்டிவ்ன்றது என்ன அப்படின்னா, இப்போ நான் சிஏ ஆகணும்னு நினச்சிட்டேன், இப்போ அதுக்கு வந்து நான் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், இப்போது இன்டரில் நான் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணும், குரூப் 1ல் எவ்வளோ எடுக்கணும், குரூப் 2ல் எவ்வளோ எடுக்கணும், ஃபைனல் போனோடனே அதில் எவ்வளோ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு ஒரு மெஷரபிள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா. இப்போ ஃபைனலில் நான் வந்து போத் குரூப்ஸ் எழுதுகிறேன் அப்படின்னா, இப்போ போத் குரூப்ஸ் நான் இன்னும் அக்ரிகேட்டை வந்து 300 எடுத்துட்டா நான் வந்து ஃபைனல் கிளியர் அப்படின்னு ஒரு டார்கெட் இருக்குல்ல. அப்போ நான் எந்த சப்ஜெக்டில் 60+ எடுக்கலாம், எந்த சப்ஜெக்டில் 70+ எடுக்கலாம், இந்த மாதிரி எவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் என்னால் அந்த கோலை, சிஏன்ற கோலை அச்சீவ் பண்ண முடியும்னு ஒரு மெஷரபிள் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ். இதில் நம்ம இன்டெப்த் இந்த கான்செப்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது ஆக்சுவலாக இந்த வீடியோவில் 2 திங்ஸ் பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் அனதர் ஒன் இஸ் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ். லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸில் எதுக்கு வந்து லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இங்கே ஆப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது என்னென்னா பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ். இங்கே ஆல்ரெடி இங்கே கொடுத்துருக்கோம். Objectives are the specific targets an organization plans to achieve. They turn broad goals into actionable steps and help in measuring the performance. ஒரு ஆர்கனைசேஷன் அச்சீவ் பண்ண நினைக்கிறத ஸ்பெசிஃபிக் ரிசல்ட்ஸ் கொடுக்கணும். ஒரு ஆர்கனைசேஷன் என்ன ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதுக்காக ஒரு எஃபர்ட் போடணும். அப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ்க்கு என்னென்னலாம் நம்ம பண்ணணும் அப்படின்னா, அதுக்காக ஒரு இப்போ சிம்பிளாக சொன்னால் டைரக்ஷன் கொடுக்கும். ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன நமக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால் அது வந்து நமக்கு ஒரு டைரக்ஷனை கொடுக்கும். தென் நம்ம டெசிஷன் மேக்கிங்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ரிசோர்ஸஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகாமல் எதுக்கு எந்த நேரத்தில் எந்த ரிசோர்ஸை அலோகேட் பண்ணணுன்ற விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு கொடுக்கும். நம்ம ப்ராக்ரஸ் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், போன மந்த் வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், இந்த மந்தில் நம்ம எவ்வளோ டார்கெட் அச்சீவ் பண்ணிக்கோம், அப்போ நெக்ஸ்ட் மந்தில் இன்னும் நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம டார்கெட்ஸை மீட் பண்ணணும், இந்த மாதிரியான ப்ராக்ரஸை நம்மளுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கு ஆப்ஜெக்டிவ் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம வந்து நம்மளோட ரியல் லைஃப் எக்ஸாம்பிளே நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துப்போம். சப்போஸ் நீங்கள் வந்து சிஏ இன்டர் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களோட கோல் என்னவாக இருக்கும், ஆப்வியஸாக சிஏ பாஸ் ஆகணும். அப்போ ஆப்ஜெக்டிவ் நீங்கள் இதில் என்ன வைக்கிறீங்கன்னா, டெய்லி நான் வந்து 10 ஹார்ஸ் படிக்கணும், மந்த்லி வந்து 2 ரிவிஷன்ஸ் பண்ணியிருக்கணும், ஒரு நியர்லி வந்து ஒரு 50 எம்சிக்யூஸ் ஆச்சும், கேஸ் ஸ்டடி எம்சிக்யூஸ் வந்து ஒரு 50 எம்சிக்யூஸ் ஆச்சும் நான் டெய்லி பேட்டர்னில் 1 மந்த்துக்குள்ளே அந்த 50 எம்சிக்யூ வந்து நான் சால்வ் பண்ணியிருக்கணும். செப்டம்பருக்குள்ளே, இப்போ செப்டம்பர் எக்ஸாம் எழுத போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, ஜூலைக்குள்ளே நான் கிளாஸஸ்லாம் கம்ப்ளீட் பண்ணணும், ஆகஸ்ட்டில் நான் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும், டெஸ்ட் எழுதணும். இது எல்லாமே நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா. இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போது இந்த ஆப்ஜெக்டிவ்ஸ் கிளியராக இருந்தால், இப்போ நீங்கள் கரெக்டாக மார்க் டெஸ்ட்லாம் எழுதுறீங்க, நம்பர் ஆஃப் ரிவிஷன்ஸ் எல்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா இதை நீங்கள் ப்ராக்ரெஸ்ஸாக மெஷர் பண்ணுவீங்க. இது ப்ராப்பராக இருந்தாலே ஆப்வியஸாக உங்களோட சிஏன்ற கோல் வந்து பாசிபிள். அப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ் மஸ்ட் பி வெரி மச் கிளாரிட்டி டுவோர்ட்ஸ் இட். இதுதான் வந்து நமக்கு இதில் இருக்க பேஸ் பாயிண்ட்டு. இப்போ நம்ம கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் குட் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். டோட்டலி எவ்வளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. 1 by 1 பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்டிவ் என்னன்றது பார்த்தலாம். கேரக்டரிஸ்டிக் டிரைவ் த ஆர்கனைசேஷன்ஸ் ரிலேஷன்ஷிப் வித் இட்ஸ் என்விரான்மெண்ட். இங்கே என்னென்னா, இப்போ இதில் வந்து எக்ஸாம்பிள் இங்கே டாடா மோட்டார்ஸ் இவங்க வந்து அவங்களோட ஆப்ஜெக்டிவே எந்த மாதிரி இருக்குன்னா, ஃபோக்கஸஸ் ஆன் எக்கோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கல்ஸ்,
to align with environmental sustainability and government emission norms. என்னன்னா இவங்களோட அப்ஜெக்டிவே எக்கோ ஃப்ரெண்ட்லி வெஹிக்கிள்ஸை வந்து டெவலப் பண்ணுறது தான். இப்போது இதில் வந்து கொஞ்சம் டீப் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக என்விரான்மெண்டல் கன்சர்ன் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. கவர்மெண்ட் எமிஷனும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட் ஆக்குறாங்க. பெட்ரோல் ப்ரைஸஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஆப்வியஸாக இந்த மாதிரி வார் சிச்சுவேஷன், ஸ்கேசிட்டி சிச்சுவேஷன்லாம் வரும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பெட்ரோல், டீசல், ஆயில் இதோட ப்ரைஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. அட் த சேம் டைம் கஸ்டமர்ஸ் வந்து இவி வெஹிக்கிளும் வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான ஸ்கேசிட்டி, ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன்ஸ் இந்த மாதிரிலாம் வரும்போது இவிக்கு வந்து மூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ஸும் வந்து அவங்களுக்கு ஒரு செகண்ட் தாட்டாக இருக்குது. இந்த எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு டாட்டா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை லான்ச் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள்ஸ் இவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்னால் பார்த்திங்கன்னா ஐ திங்க் நெக்ஸான் இவி, நெக்ஸ்ட்டு வந்து டியாகோ இவி, இதெல்லாம் டாட்டாவோட தான். பஞ்ச் இவி, இது எல்லாமே அவங்களோட ப்ராடக்ட்ஸ் தான். எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் இருக்க டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸு. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஜெக்டிவ் அவங்க வச்சுருக்காங்க அப்படின்னா, கம்பெனிக்கு வந்து என்விரான்மெண்ட் சேஞ்ச் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆகணும். இல்லைன்னா நம்மளால் மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியாது. இதுக்கு நம்ம இன்னொரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நோக்கியா தான். நோக்கியா வந்து அவங்க மார்க்கெட்டை புரிஞ்சுக்கல. மார்க்கெட் இந்த மாதிரி என்விரான்மெண்ட் வந்து இது மாதிரி ஆண்ட்ராய்டுக்கு வந்து பீப்புள் மூவ் ஆகுறாங்க, டச் ஸ்க்ரீனுக்கு பீப்புள் மூவ் ஆன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு என்விரான்மெண்ட் கிளியராக அவங்களுக்கு வந்து என்னதான் ஒரு இன்ட்யூஷன் கொடுத்தாலுமே அவங்க வந்து அதுக்கு அடாப்டே ஆகலை. அடாப்ட் ஆகாத ரீசனால் அவங்களோட மார்க்கெட் ஷேரே வந்து கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆச்சு. அதனால என்ன ஆயிட்டாங்க, அவங்க ஒரு பயங்கர டவுட்ஃபால், அவுட் ஆஃப் த மார்க்கெட் ஆயிட்டாங்க. இப்போது டாட்டா வந்து அந்த மாதிரி பண்ணலை. டாட்டா வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க, நமக்கு பெட்ரோல், டீசல் வெஹிக்கிள்ஸே வந்து எப்பயுமே லாங் டேர்மில் இருக்கும்னு நம்மளால் சொல்ல முடியாது. கம்ப்ளீட்டாக இருக்கும். பட் அட் த சேம் டைம் பீப்புள் வந்து ஆல்டர்னேட்டிவும் ப்ரிஃபர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இவி இதெல்லாம் வந்து அடாப்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதை வந்து டாட்டா கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டனால அவங்க தான் இப்போது இவி செக்மெண்ட்டோட ஒன் ஆஃப் த லீடராகவே இருக்காங்க. இப்போ ஆப்ஜெக்டிவ்ஸ்ன்றது என்னென்னா, இட் ஷுட் கனெக்ட் கம்பெனி வித் மார்க்கெட் ரியாலிட்டியை வந்து கனெக்ட் பண்ணணும். இதான் வந்து டாட்டாவோட பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் வந்து அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிளோடது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸோட செகண்ட் பாயிண்ட், பி அ பேசிஸ் ஃபார் ஃபிக்ஸிங் ரிவார்ட்ஸ் அண்ட் மெஷரிங் த பர்ஃபார்மன்ஸ். இதில் நம்ம வந்து ஐசிஐசிஐ பேங்க் எக்ஸாம்பிள் பார்க்குறோம் அப்படின்னா, எம்ப்ளாயீஸ் வந்து போனஸஸ் ஆர் லிங்க்டு டு லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் டார்கெட்ஸ் அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸ்கோர்ஸ். இதுதான் அவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. ஐசிஐசிஐ பேங்க்ஸை பொறுத்த வரைக்கும் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து ஒரு செட் ஆஃப் டார்கெட் இருக்கும். இது நாட் ஒன்லி ஐசிஐசிஐ பேங்க், மெனி பேங்க்ஸ் த ஃபாலோயிங் திஸ் சினாரியோ. அவங்களோட இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, லோன் டிஸ்பர்ஸ்மெண்ட் பண்ணுறது, கிரெடிட் கார்டு சேல் பண்ணுறது, கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கான ஸ்கோர்ஸ்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அந்தந்த எம்ப்ளாயீஸ்க்கு. இப்போது இதில் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சப்போஸ் 2 மேனேஜர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மேனேஜர் ஏ வந்து 100 லோன்ஸ் சாங்ஷன் பண்ணும், அதுதான் வந்து அவரோட டார்கெட்டு. மேனேஜர் பின்றவருக்கு வந்து 50 லோன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணும். இவங்க 2 பேரில் யார் வந்து பெட்டரான ரிவார்டு வந்து டிசர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அப்போ டிசைட் பண்ண முடியும். கரெக்டாக? இவங்க வந்து மேனேஜர் ஏ வந்து இப்போ எக்ஸாம்பிள் 100 லோன் சாங்ஷன் பண்ண வேண்டிய இடத்துல 90 லோன்ஸ் வந்து சாங்ஷன் பண்ணிட்டாரு. அவர் கொடுத்த டார்கெட் 100, பட் 90 வந்து சாங்ஷன் பண்ணிட்டாரு. மேனேஜர் பி வந்து 50 லோன் சாங்ஷன் பண்ணணுன்றது அவருடைய டார்கெட். பட் அவர் எவ்வளோ சாங்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா 5 தான் வந்து சாங்ஷனே பண்ணியிருக்காரு. இப்போ இவங்க 2 பேரில் கம்பேர் பண்ணால் யாரோட அவுட்புட் வந்து, எந்த மேனேஜரோட அவுட்புட் வந்து கிளியராக இருக்குது, ஐ மீன் மெஷரபிளாக பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஆப்வியஸாக மேனேஜர் ஏ தான் வந்து பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? மெஷர்மெண்ட், அந்த நம்பர் ஆஃப் லோன்ஸை பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்கீங்க. இதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ். மெஷர்மெண்ட் இருந்தால் தான் நம்ம கரெக்டாக டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் வித்தவுட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. போனஸ் ஃபேரை வந்து போனஸ் கொடுக்கும்போது ஃபேராக கொடுக்க முடியாது. கரெக்டாக? மேனேஜர் பி வந்து சரியான அவுட்புட் கொடுக்கல, ஆனால் அவருக்கும் அதே போனஸ்ஸு. மேனேஜர் ஏ வந்து நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரோ அவருக்கும் சேம் அமௌண்ட் போனஸ். இது ஃபேராக இருக்குமா?
கிடையாது. நல்லா வேலை செய்றவங்களுக்கும் அதே போனஸ், வேலை செய்யாதவங்களுக்கும் அதே போனஸ். இட் வில் நாட் பி ஃபேர். அததான் வந்து ஐசிஐசிஐ வந்து ஒரு ஆப்ஜெக்டிவாவே ஃபாலோ பண்றாங்க. போனஸ் வந்து ஃபேரா குடுக்க முடியாது. அதே மாதிரி ப்ரொமோஷன வந்து டிசைட் பண்ண முடியாது. இது எல்லாமே ஒரு ப்ராப்பர் மெஷர்மென்ட். எந்த எம்ப்ளாயி எந்த அளவுக்கான அவுட்புட் குடுக்குறாங்களோ, அத பேஸ் பண்ணி தான் அவங்களோட நார்ம்ஸுமே இருக்கும். அதுக்கேத்த மாதிரி எம்ப்ளாயீஸ்க்கு என்ன குடுக்கணும், என்ன மாரியான பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு ரீச் ஆகணும்னு நெனைக்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள். இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ல பார்த்தோம்னா, எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸ் இல்லன்னா ரேங்க் எப்படி குடுப்பாங்க? இப்ப ரேங்க் ஹோல்டர்ஸ் எல்லாமே அதே கான்செப்ட் தான். ரேங்க் ஹோல்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு பாஸ் ஆகணுன்றது இருக்காது. ஆல் இண்டியா ரேங்க் எடுக்கணும் அப்படின்றது தான் வந்து அவங்களோட எய்மாவே இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி ரேங்கர்ஸ் அதானே ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 60 ப்ளஸ் அப்போ அவங்களோட டார்கெட்டா இருக்காது. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்ம 50 எடுத்தா பாஸு. ஓகே இந்த சப்ஜெக்ட்ல 50 எடுத்துட்டா ஓகே அக்ரிகேட் வந்து பேலன்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு யோசிப்போம். பட் ரேங்கர்ஸ் என்ன யோசிப்பாங்கன்னா, 80 ப்ளஸ் ஸ்கோர் பண்ணணும்னு யோசிப்பாங்க. இது எல்லாமே அந்த மெஷர்மென்ட் ஓரியன்டடா தான் வந்து ஆப்ஜெக்டிவ் ரிவால்வ் ஆகுறது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, கேரக்டரிஸ்டிக்ஸில் வந்து பாயிண்ட் 3 ப்ரொவைட் ஃபோக்கஸ் ஃபார் டெசிஷன் மேக்கிங். எக்ஸாம்பிள் வந்து டெக்தலான் எடுத்துக்கலாம். ஃபோக்கஸஸ் ஆன் அஃபோர்டபுள் ஸ்போர்ட் ப்ராடக்ட். ஸோ எவ்ரி டெசிஷன் ஸ்போர்ட் தட் பர்பஸ் சப்போர்ட்ஸ் தட் பர்பஸ். இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இப்போது இவங்களோட அப்ஜெக்டிவே என்னென்னா அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுறது. நீங்கள் இந்த பிராண்ட் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க வாட்டர் பாட்டிலு மேக்ஸிமம் வந்து இந்த ஸ்போர்ட்ஸுக்கான வியர்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அவங்கக்கிட்ட. லைக் ஸ்போர்ட்ஸ் டீஷர்ட்ஸு, ஸ்போர்ட்ஸ் ட்ராக் பேண்ட்ஸு, தென் ஷூஸ் இந்த மாதிரி எல்லாமே அவங்கக்கிட்ட வந்து ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்ட்டும் இருக்கும். அட் த சேம் டைம் வந்து ரீசனபிள் ப்ரைஸ்லயும் இருக்கும். இதுதான் அவங்களோட மேஜர். அவங்களோட நெறையா ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பட் ஒன் ஆஃப் த கோர் ப்ராடக்ட்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்போர்ட் ப்ராடக்ட்ஸ் தான். சப்போஸ் இப்ப இந்த இந்த பிராண்ட் என்ன பண்றாங்கன்னா, மேனேஜ்மெண்ட் ஏதோ ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்றாங்க. அந்த மீட்டிங் கண்டக்ட் பண்ணும்போது ஒரு கொஸ்டின் வருது. எக்ஸ்பென்சிவ் இம்போர்ட்டன்ட் ப்ராடக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணலாமா? அப்படின்ற கொஸ்டின் வருது. அப்போ என்ன என்ன மாதிரி டெசிஷன் எடுப்பாங்க? ஃபர்ஸ்ட்டு ஆப்ஜெக்டிவ் எப்படி இருக்குன்றத செக் பண்ணுவாங்க. இப்போ அஃபோர்டபுள் ஸ்போர்ட்ஸ் ப்ராடக்ட்டுக்கு ஆப்ஜெக்டிவ் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு ஸ்கோப் இருக்கு அப்படின்னா, எக்ஸ்பென்சிவ் ப்ராடக்ட்ட வந்து ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. ஓகேவா? பிகாஸ் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து ஏற்கனவே எனக்கு நல்லா தானே போயிட்டுருக்கு. எனக்கு ஓகே. எனக்கு அதுவே ப்ராஃபிட்டபிள் செக்மெண்ட்டு தான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் வந்து போயிட்டு ஒரு எக்ஸ்பென்சிவான ப்ராடக்ட்ட எதுக்காக இம்போர்ட் பண்ணணும்னு அவங்க யோசிப்பாங்க. அப்ப என்ன பண்ணிருவாங்க, கம்ப்ளீட்டா அத ரிஜெக்ட் பண்ணிட்டு, இருக்கிறத வச்சு நம்ம ப்ராஃபிட்டபிள் செக்மெண்ட்ட அப்படியே நம்ம சஸ்டெயின் பண்ணிக்கலாம். தக்க வச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படின்றது தான் அவங்களோட ஒன் ஆஃப் த மோட்டிவா இருக்கும். இப்ப எவ்ரி டெசிஷன் வந்து அந்த ஆப்ஜெக்டிவ நமக்கு சப்போர்ட் பண்ணுதான்றத நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் வந்து நான் இதில போனாலும் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், அதில போனாலும் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படி போகாம, எது என்னோட ஆப்ஜெக்டிவ மீட் பண்ணுது, அத தான் நான் ஃபாலோ பண்ணணுமே தவிர, எல்லா இடத்துலயும் வந்து நம்ம கால் வச்சா எ எ எல்லாத்துலயுமே நம்ம வந்து பெர்ஃபெக்ஷன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதான் வந்து ஒன் ஆஃப் த ரீசன். இப்போ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, 4த் பாயிண்ட். 4த் கேரக்டரிஸ்டிக்ஸ்ல என்னன்னா, ப்ரொவைட் ஸ்ட்ரக்சர் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல். இதோட எக்ஸாம்பிள் வந்து விப்ரோ. ஆனுவல் அப்ரைசல்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் விப்ரோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருக்கேன். ஆனுவல் அப்ரைசல் ஆர் பேஸ்ட் ஆன் KRA டார்கெட்ஸ், கம்பிட்டன்சி அண்ட் தி ப்ராஜெக்ட் டெலிவரி. இப்போ விப்ரோ எம்ப்ளாயீஸை வந்து எப்படியெல்லாம் வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னா, லைக் அவங்களோட KRA அச்சீவ்மெண்ட்டுன்னு ஒரு அச்சீவ்மெண்ட் இருக்குது. தென் வந்து ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் எந்த அளவுக்கு இருக்குது. தென் வேற என்ன சொல்லலாம், அவங்களோட கம்பிட்டன்சி லெவல் எந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வச்சு தான் அவங்க ஆப்ஜெக்டிவே வந்து டிட்டர்மைன் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள் இப்போது சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். என்ன மாதிரி ஆப்ஜெக்டிவ் இருக்கும் சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு? அவருக்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுக்குறாங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட் வந்து வித்தின் 6 மந்த்ஸ்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணணுன்றது இருக்கும். ப்ராஜெக்டட் வந்து 6 மந்த்ஸ் வரைக்கும் உங்களுக்கு டார்கெட் குடுத்துருக்காங்க, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கு. ஆனா, அவர் எவ்வளோ மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணியிருக்காருன்னா, 5 மந்த்ஸ்லயே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு.
விச் மீன்ஸ் 1 மந்த் ப்ரியராகவே கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. அப்போ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இடத்துல எப்படி இருக்குது, ரொம்ப எக்ஸலண்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருக்குது. அதை தான் வந்து சொல்கிறாங்க. விப்ரோவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட எம்ப்ளாயீஸ் எவாலுவேஷனை வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க. நம்ம கொடுத்த டார்கெட் என்ன, அந்த கொடுத்த டார்கெட்குள்ளே முடிக்கிறாங்களா, அதுக்கு முன்னாடியே முடிக்கிறாங்களா, இல்லை அதுக்கு பியாண்டாக முடிக்கிறாங்களா, இதை பேஸ் பண்ணி தான் அந்த எம்ப்ளாயை வந்து எவாலுவேஷனே பண்ணுறாங்க. இது எதுக்கு இம்பார்ட்டன்ட், ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா, வித்தவுட் அப்ஜெக்டிவ் வந்து நம்ம அப்ரைஸலை வந்து சப்ஜெக்டிவாக நம்ம வந்து அப்ரைசல் கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ரைசல் இருக்கும், இயர்லி ஒன்ஸ் இருக்கும், இல்லை சில கம்பெனிஸில் வந்து 6 மந்த்ஸ் ஒன்ஸை வந்து பர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் ஒன்று கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் இருக்கும். அவங்க அந்த 6 மந்த்ஸ் எக்ஸாம்பிள் 6 மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அப்ரைசல் தராங்கன்னா அந்த 6 மந்த்ஸ் அவங்க எந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றதை பார்ப்போம். இப்போ ஒரு எம்ப்ளாயி 6 மந்த்ஸில் வந்து 90% நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும், இன்னொரு எம்ப்ளாயி வந்து 50% தான் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும். அப்போ 2 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசலுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஆஃப் இன்சென்டிவ்ஸ் இருக்கும். எப்படி அதை ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க, இட் இஸ் பேஸ்ட் ஆன் த அவுட்புட் விச் தே ஹாவ் டெலிவர்ட் இன் தி ப்ரீவியஸ் மந்த்ஸ். அந்த ப்ரீவியஸ் ரெக்கார்ட் படி தான் அவங்க அந்த அப்ரைசலே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சேம் திங் விப்ரோ வந்து அதை ஃபாலோ பண்ணுறாங்க. பிகாஸ் ஆப்ஜெக்டிவ்ஸுன்றது இந்த இடத்துல ஒரு ஃபேர்னஸை நமக்கு க்ரியேட் பண்ணுது. எல்லாருமே அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வேலை செய்கிறவங்க செய்யாதவங்க எல்லாருக்கும் ஈக்குவலாக இல்லாமல் செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் செய்யாதவங்களுக்கும் இந்த மாதிரியான இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் அவங்க ஒரு ஒரு கம்பெனியில் ஒரு ஒரு மாதிரியான க்ரைட்டீரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, ensure the effective use of resources. இல்லை எக்ஸாம்பிள் நம்ம டிமார்ட் எடுத்துக்கலாம். டிமார்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்டிமைஸ் இன்வென்டரி அண்ட் ரெடியூசஸ் வேஸ்டேஜ் டு மேக்ஸிமைஸ் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஃபிட்டபிலிட்டி. இது வந்து ஒன் ஆஃப் த சூப்பர் எக்ஸாம்பிள் டிமார்ட்டோட சக்ஸஸ் சீக்ரெட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன் ஆஃப் த ரொம்ப பெரிய சக்ஸஸ் அவங்களுக்கு டிமார்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, எஃபிஷியன்சி ஃபாலோ பண்ணுறாங்க. வேஸ்டேஜை வந்து அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் இன்வென்ட்ரியை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறனால தான் டிமார்ட் வந்து ஒன் ஆஃப் த சக்ஸஸ் ரேட்டிங்கில் இருக்காங்க. இப்போது சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, 1000 பேக்கெட்ஸ் வந்து ஸ்டாக் வேணும். மேனேஜர் என்ன பண்ணுறாருனா 5000 பேக்கெட் வந்து ஆர்டர் பண்ணினா என்ன ஆகிடும், ஸ்டோரேஜோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஸ்பாயிலேஜும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஒன்ஸ் நீங்கள் ஸ்டாக்கே வந்து ரெடியூஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டும் ரெடியூஸ் தான் ஆகும். அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இப்போ ஸ்பாயிலேஜும் இன்க்ரீஸ் ஆகி ஸ்டாக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன ஆகிடும், உங்களுக்கு ப்ராஃபிட் ரெடியூஸ் ஆகும். கரெக்டாக சேம் திங். ஆனால் டிமேட் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க ஃபுல்லாக வந்து ஸ்டாக்காக வாங்கி அப்படியே அடுக்க மாட்டாங்க. அவங்க ரேக்ஸ் ஃபுல்லாக ஸ்டாக் இருக்காது. எந்த ஸ்டாக்கு எவ்வளோ வேணுன்றத கரெக்டான குவான்டிட்டியை அவங்க சூஸ் பண்ணுவாங்க. கரெக்ட் டைமில் அவங்க அதை ஆர்டர் எடுப்பாங்க. கரெக்டான லொக்கேஷனுக்கு அதை டெலிவர் பண்ணுவாங்க. சப்போஸ் இப்போ சென்னையில் வந்து எக்ஸாம்பிள் மயிலாப்பூர் லொக்கேஷனில் வந்து ஸ்டாக் வந்து வேணும்னா அதுக்கு மட்டும் ப்ரிஃபரபிளி அந்த ஸ்டாக்கை எடுப்பாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பிளேஸில் வந்து ஒரு ஸ்டாக் வந்து கம்மியாக இருக்குன்னா எவ்வளோ குவான்டிட்டி, எக்ஸாக்டாக எவ்வளோ குவான்டிட்டி, அதிலிருந்து ஜஸ்ட்டு ஒரு டேஞ்சர் லெவல் ஸ்டாக் வந்து ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸ் வந்து அடிஷ்னலாக வச்சுருப்பாங்களே தவிர ஃபுல்லாக நான் ஸ்டாக் எடுத்து ஓவர்லோட் பண்ணி அதுக்கு வேர்ஹவுஸ் காஸ்ட்டையும் கொடுத்துக்கிட்டு அந்த ஸ்டாக்கும் வேஸ்ட் ஆகி இப்படியெல்லாம் வந்து தேவையில்லாத காஸ்ட்டை அவங்க இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. தே மெயின்லி ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் எஃபிஷியன்சி. அதனால தான் அவங்க வந்து இன்னும் ஒரு அச்சீவபிள் மார்க்கெட்டில் அவங்க இருக்கிறாங்க. பிகாஸ் காஸ்ட் ரிடக்ஷன் இருக்குது. அந்த காஸ்ட் ரிடக்ஷன் இருக்கிறனால தான் அவங்களால ஹையர் ப்ராஃபிட்டபிலிட்டி பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா சிக்ஸ்த்து கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னென்னா, பி ரிலேட்டட் டு அ டைம் ஃப்ரேம். இதோட எக்ஸாம்பிள் வந்து பைஜூஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்காங்கன்னா 10 மில்லியன் நியூ யூசர்ஸ் வந்து 12 மந்த்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்றது தான் அவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போது இதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, ஆப்ஜெக்டிவில் டைம் மென்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. இப்போது மோர் யூசர்ஸ் வேணும்னா இது வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ் கிடையாது. எனக்கு வந்து நிறைய யூசர்ஸ் வேணும்ப்பா, என்னோடய பைஜூஸ் பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு நிறையா யூசர்ஸ் வேணும்னு சொல்கிறது வந்து ஆப்ஜெக்டிவ் கிடையாது.
10 மில்லியன் யூசர்ஸ் வந்து எனக்கு ஒரு 12 மந்த்ஸ்க்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, மெஷரபிளாக. அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ்ஸ். இப்போது இந்த டெட்லைன் அர்ஜென்சி வந்து நம்ம க்ரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, மெஷர்மெண்ட்டும் ஈஸியாக இருக்கும், அதை மானிட்டர் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம 12 மாதத்துக்குள்ளே 10 மில்லியன் வியூவர்ஸ் வர வைக்கணும்னா, இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு, இதை வந்து நம்ம டிசைட் பண்ணி ஒரு 5 மந்த்ஸ் ஆச்சு. அப்போ இந்த 5 மந்த்ஸில் நம்ம எவ்வளோ மில்லியன் யூசர்ஸை எடுத்திருக்கோம் அப்படின்றத நம்மளால் ஐ மீன் மானிட்டர் பண்ணிக்க முடியும். கரெக்டா? நம்மளோட ட்ராக் ஐ மீன் நம்ம ப்ராக்ரஸையும் வந்து அட் த சேம் டைம் நம்ம ட்ராக் பண்ணிக்க முடியும். நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணோம், 10 மில்லியன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். ஆனால் 12 மந்த்ஸ்க்குள்ளே 10 மில்லியன் வரணும்னு யோசிச்சோம். ஆனால் இப்போ நம்ம இருக்கிறது 11th மந்தில் இருக்கோம். பட் இன்னும் நம்ம 5 மில்லியன் யூசர்ஸில் தான் இருந்துகிட்ருக்கோம். அப்போ ரிமைனிங் 5 மில்லியன் யூசர்ஸை இன்னும் 1 மந்தில் எப்படி வர வைக்கிறது? அப்போது இது எல்லாமே நம்ம மானிட்டர் பண்ண முடியும், மந்த்லி பேசிஸில் எவ்வளோ வந்திருக்குன்றது. அதுக்கு பேர் தான் மெஷரபிள் டார்கெட் ஃபிக்சேஷன், அதான் பி ரிலேட்டட் டு அ டைம் ஃப்ரேம். இப்போ நம்ம ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். நான் படிப்பேன் அப்படின்னு சொல்கிறது வந்து ராங். டிசம்பர் 31க்குள்ளே நான் சிலபஸை முடிப்பேன், இல்லை வந்து லைக் ஜான்வரி 31க்குள்ளே நான் சிலபஸ் முடிப்பேன், இப்படின்னு சொல்கிறது தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஜெக்டிவாக இருக்கும். நான் படிப்பேன்னா அஃப்கோர்ஸ் படித்து தான் ஆகணும். எப்போக்குள்ளே நான் கிளாஸ் முடிப்பேன், எப்போ நான் என்னோடய ஃபர்ஸ்ட் டிவிஷன் முடிப்பேன்னு ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் வந்து கரெக்டான ஒரு ஆப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட்டு 7th கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, பி ஆக்ஷனபிள் அண்ட் கான்க்ரீட். எக்ஸாம்பிள், ஓப்பன் 5 நியூ அவுட்லெட்ஸ். இது வந்து என்னென்னா மெக்டொனால்ட்ஸ் எக்ஸாம்பிள். ஓப்பன் 50 நியூ அவுட்லெட்ஸ் இன் Tier 2 cities இன் தி நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர். இதான் வந்து அவங்களோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ என்னென்னா, ஆப்ஜெக்டிவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஸ்பெசிஃபிக்காக இருக்கணும். ஏன்னா பிகாஸ் க்ரோத்தை வந்து அச்சீவ் பண்ணுறோம். இப்போ 50 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணுவோன்றது வந்து ரொம்ப கிளியராக இருக்குது. கரெக்டாக? அடுத்த வருஷத்துக்குள்ளே நான் இன்னும் 50 அவுட்லெட்ஸ். இதனால் என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும், எவ்ரி டிபார்ட்மெண்ட் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, பட்ஜெட்டை அதுக்கேற்ற மாதிரி அலோகேட் பண்ணுவாங்க. ஃப்ரான்ச்சைஸ் மாடல் எடுத்துகிட்டு வரேன்னா அதை வந்து அதுக்கான டெசிஷன் மேக்கிங் எடுப்பாங்க. அதுக்குண்டான ப்ராக்ரெஸை வந்து ட்ராக் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதான் வந்து ஒரு கான்க்ரீட் அண்ட் ஆக்ஷனபிளாக இருக்கக்கூடிய விஷயம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். அது வந்து ஆப்ஜெக்டிவ் கிடையாது. வெயிட் ரெடியூஸ் பண்ணணும்னு சொல்கிறது ஆப்ஜெக்டிவ் இல்லை. 3 மந்த்ஸில் நான் ஒரு 5 kg ரெடியூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் இல்லையா, அதுதான் வந்து கரெக்டான ஆப்ஜெக்டிவ். பிகாஸ் இங்கே மெஷரபிள் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, பிலாங் டு டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷனல் லெவல்ஸ். இதோட எக்ஸாம்பிள் வந்து நெஸ்ட்லே. டாப் லெவலில் என்னென்னா குளோபல் க்ரோத் 5%, மிடில் லெவலில் இருக்கிறது வந்து இந்தியா சேல்ஸ் க்ரோத் வந்து 10%, லோவர் லெவல் வந்து இன்க்ரீஸ் அவுட்லெட் வந்து ரீச் 15%. இது வந்து நெஸ்ட்லேயோட ஆப்ஜெக்டிவாக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஆர்கனைசேஷனில் எல்லோரும் சேம் அப்ஜெக்டிவ்ஸை வந்து வச்சுக்க முடியாது. கரெக்டாக? டாப் மேனேஜ்மெண்ட்டோட ஆப்ஜெக்டிவ், டாப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து அவங்களோட ஆப்ஜெக்டிவ் ஒரு மாதிரி இருக்கும். டிபார்ட்மெண்ட் வைஸாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும், எம்ப்ளாயீஸ்க்கும் ஒரு ஆப்ஜெக்டிவ் இருக்கும். ஏன்னா அவங்கவுங்களுக்கும் கொடுக்கப்பட்ட டார்கெட்டை தான் நீங்கள் முடிக்கணும்னு நினைப்பாங்க. கரெக்டாக? இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆடிட்டர் ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 மந்த்துக்கு உங்களை வந்து ஜிஎஸ்டி ஃபைலிங்கை நீங்கள் ஹேண்டில் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் 1 மந்த்துக்கு ஜிஎஸ்டி கிளைண்ட்ஸ் வந்து 10 கிளைண்ட்ஸ் இருக்காங்கன்னா அந்த ஒர்க்கு மட்டும்தான் நீங்கள் பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்க. கரெக்டாக? அது உங்களுக்கான டார்கெட்டு. உங்கள் மேனேஜருக்கு வந்து இந்த ஜிஎஸ்டி ஐ மீன் உங்களோட பிரின்சிபலுக்கு என்னவாக இருக்கும், நீங்கள் பண்ண ஜிஎஸ்டி நீங்கள் மட்டும் ஹேண்டில் பண்ண கிளைண்ட்ஸை மட்டும் அவர் ரிவ்யூ பார்க்க மாட்டாங்க. உங்கள் டீமில் வேறு பர்சன்ஸ் ஹேண்டில் பண்ணுற கிளைண்ட்ஸையும் அவங்க ரிவ்யூ பார்க்கணும். ஸோ அவங்களுக்கும் ஒரு செட் ஆஃப் டார்கெட்ஸ் இருக்குது. ஃபவுண்டர் வந்து இப்போது இவ்வளோ கிளைண்ட்ஸ் வந்து இந்த இயர்க்குள்ளே நம்ம எடுத்துகிட்டு வரணும், நம்ம ஆஃபீஸ்க்கு நம்ம நிறைய கிளைண்ட்ஸ் வந்து ஒரு 100 கிளைண்ட்ஸ் வந்து அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர்க்குள்ளே எடுத்துகிட்டு வரணும்னு அவர் ஒரு டார்கெட் வச்சுருப்பார். அப்போது ஒவ்வொருத்தரும் அவங்களோட டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணணும். அதுதான் வந்து ஆப்ஜெக்டிவ். இது எதுக்காக தேவை அப்படின்னா, எல்லாரோட கான்ட்ரிபியூஷனும் அங்கே கொடுக்கணும். ஏன்னா ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் வந்து கனெக்ட் ஆகி தான் ஒரு கம்பெனியவே அச்சீவ் பண்ண முடியும். எல்லா ஆப்ஜெக்டிவும் சேர்ந்து தான் ஒரு கம்பெனியை வந்து க்ரியேட் ஆகுது. அது சக்ஸஸ்ஃபுல்லாக என்னன்றதை டிட்டர்மைன் பண்ணுறதே எல்லோரும் சேர்ந்து கோஆர்டினேஷனாக பண்ணுறது தான். நெக்ஸ்ட்டு வித் திஸ் வந்து என்ன பார்த்தோன்னா, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம், இந்த 8 பாயிண்ட்ஸு.
தென் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் போக போகிறோம். லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இது ஏன் இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஸ்ட்ராட்டஜிக் பிளானர்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு 7 மேஜர் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் இதில் இருக்குது. ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னென்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, செகண்ட் ப்ரொடக்டிவிட்டி, தென் growth அண்ட் எக்ஸ்பான்ஷன், எம்ப்ளாயி டெவலப்மெண்ட், எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ், டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப்ஸ், தென் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த 7 வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ராஃபிட்டபிலிட்டி. ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றது என்னன்னா ஹெல்ப்ஸ் த ஆர்கனைசேஷன் ஏர்ன் சஸ்டைனபிள் ப்ராஃபிட். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஹிந்துஸ்தான் யூனிலிவர் எடுத்துக்கலாம். இவங்களோட லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னா எய்ம்ஸ் ஃபார் கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட் க்ரோத் த்ரூ ஸ்ட்ராங் பிராண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களோட எய்மே என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ப்ராஃபிட் க்ரோத்தை எடுக்கிறது தான். இப்போ ப்ராஃபிட் இல்லைன்னா கண்டிப்பாக கம்பெனி வந்து சர்வை பண்ண முடியாது. இப்போ ஹெச்யூஎல் ப்ராடக்ட்ஸை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், என்னென்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ் இருக்குது. டவ் இருக்குது, லக்ஸ், சர்ஃப் எக்ஸல், தென் ஷாம்பூஸ்லாம் நிறையா இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா கிளினிக் ப்ளஸ், இது மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸ் இருக்குது. இவங்க வந்து ஸ்ட்ராங் பிராண்டை வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கு ஒரு ப்ராஃபிட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ இது கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட்டபிலிட்டி. இப்போ டவ்வுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அவங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா டவ் வந்து ப்ரீமியமான ப்ராடக்ட், அதுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் வேறு என்ன இருக்குது, அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வச்சுருப்பாங்க. அண்ட் தென் வந்து லக்ஸ் இருக்குது, அது ஒரு செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். இப்போ ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒரு ஒரு மாதிரியான ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கும். ஸோ ப்ராஃபிட் வந்து அந்த ப்ராஃபிட் நல்லா இருந்தால் தான் அந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து க்ரோ ஆக முடியும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா ப்ரொடக்டிவிட்டி. ப்ரொடக்டிவிட்டி அப்படின்றது இம்ப்ரூவ்ஸ் அவுட்புட் வித் மினிமம் யூஸ் ஆஃப் ரிசோர்ஸஸ். எக்ஸாம்பிள் நம்ம இங்கே பஜாஜ் எடுத்துக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபோக்கஸ் ஆன் லீன் மேனுஃபேக்சரிங் டு இன்க்ரீஸ் ப்ரொடக்டிவிட்டி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா மேக்ஸிமம் அவுட்புட் வித் மினிமம் ரிசோர்ஸஸ். இது நம்ம காஸ்டிங்கில் பார்த்துருப்போம். மேக்ஸிமம் அவுட்புட்டை வச்சு மினிமம் ரிசோர்ஸஸை வச்சு மேக்ஸிமம் அவுட்புட்டை எப்படி எடுக்கிறது, அதுதான் வந்து பஜாஜ் மெயினாக லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவாக ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போது சேம் ஃபேக்ட்ரி இருக்குது, சேம் எம்ப்ளாயீஸ் இருக்காங்க, சேம் மிஷின் இருக்குது. ஆனால் மோர் பைக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சால் அங்கே வந்து ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா ஒரே ஃபேக்ட்ரி, ஒரே எம்ப்ளாயி, சேம் மிஷின், ஆனால் அவுட்புட் மட்டும் நிறையா பைக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ இங்கே தான் வந்து என்ன அச்சீவ் பண்ணுறாங்க அப்படின்னா மினிமம் ரிசோர்ஸஸில் மேக்ஸிமமான அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. தட் இஸ் கால் ப்ரொடக்டிவிட்டி. நெக்ஸ்ட்டு growth அண்ட் எக்ஸ்பான்ஷன். இந்த growth அண்ட் எக்ஸ்பான்ஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா என்ஷோர் கண்டினியூஸ் growth அண்ட் எக்ஸ்பான்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இதுக்கு ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் வந்து நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் எடுத்துக்கலாம். இவங்களோட லாங் டேர்ம் அப்ஜெக்டிவ் என்னன்னா எக்ஸ்பான்ஸ் இன்டு நியூ செக்டார்ஸ் லைக் ரீட்டெயில், டிஜிட்டல், டெலிகாம் அண்ட் க்ரீன் எனர்ஜி. இந்த மாதிரி நிறையா இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு இது ஏன் அவங்க பண்ணுறாங்கன்னா growth அப்ஜெக்டிவ்ன்றது சிங்கிள் பிஸ்னஸில் மட்டும் டிபெண்ட் ஆகாமல் இருந்தால் கண்டிப்பாக அங்கே எக்ஸ்பான்ஷன் ஆகும். கரெக்டாக. இப்போது ரிலையன்ஸ் வந்து எல்லா செக்டார்ஸ்லையுமே இருக்காங்க, ஆல்மோஸ்ட் நிறையா இருக்காங்க. ஜியோ ஃபினான்ஸ் இதுலலாம் அவங்க இருக்காங்க. ஜியோ இதில் பார்த்திங்கன்னா டெலிகாமில் இருக்காங்க, டிஜிட்டலில் இருக்காங்க, அதே மாதிரி க்ரீன் எனர்ஜி. ஏன்னா அவங்களுக்கு நிறையா பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் ஆகும் போது நாளைக்கு டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய காம்படிட்டர் வந்து அவங்களது ஒரு டவுன்ஃபால் ஆனால் கூட அவங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் ரீட்டெயிலேருந்து வேறு கிடைக்கலாம், தென் ஃபினான்ஸ்லேருந்து அவங்களுக்கு growth கிடைக்கலாம். ஸோ ஒரு பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஆனாலும் இன்னொரு பிஸ்னஸ் வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். அதான் வந்து growth அண்ட் எக்ஸ்பான்ஷன். நெக்ஸ்ட் என்னென்னா எம்ப்ளாயி டெவலப்மெண்ட். இம்ப்ரூவ் ஸ்கில்ஸ் அண்ட் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் எல்என்டி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். லேசன் அண்ட் டோப்ரோ இன்வெஸ்ட் இன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் டு பில்ட் ஃப்யூச்சர் ரெடி எம்ப்ளாயீஸ். எல்என்டி வந்து எம்ப்ளாயீஸ்க்கு ரெகுலராக ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதே போல் அவங்களுக்கு வந்து லீடர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் இருப்பாங்க. எல்என்டி வந்து எல்லாருக்கும் தெரியும், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. அதே மாதிரி அவங்களுக்கு உண்டான ஸ்கில் டெவலப்மெண்ட்டு, அப்புறம் டெக்னிக்கல் திங்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கிறதுக்கான ஒர்க் ஷாப் மாதிரிலாம் கூட அவங்க கண்டக்ட் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா
டெக்னாலஜி வந்து அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டா சேஞ்ச் ஆகுது. அப்போ எம்ப்ளாயீஸ் வந்து அப்டேட் ஆகாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன அவுட்புட் கிடைக்கும்? கிடைக்காது. ஸோ எம்ப்ளாயீஸையும் அவங்க அப்டேட்டா வச்சுக்கணும். அவங்களும் அப்டேட்டடா இருக்கணும். டெக்னாலஜிக்கு ஏத்த மாதிரி ஃபாஸ்ட்டா அப்டேட்டடா இருக்கணும். அதுக்காக எம்ப்ளாயி டெவலப்மெண்ட் ரிலேட்டடா நெறைய ட்ரெய்னிங் செக்ஷன், வொர்க் ஷாப்பு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெவலப்மெண்ட்டு இந்த மாரி நெறைய ரெகுலரா ஒரு அ ட்ரெய்னிங் எல்லாமே குடுப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எம்ப்ளாயி ரிலேஷன்ஸ் மெயின்டைன்ஸ் குட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எம்ப்ளாயீஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். எக்ஸாம்பிள் டைட்டன். டைட்டன் கம்பெனி என்கரேஜஸ் ஓப்பன் கம்யூனிகேஷன் அண்ட் எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டுன்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா டைட்டன் வந்து எம்ப்ளாயி என்கேஜ்மெண்ட்டை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. பிகாஸ் ஓப்பன் கம்யூனிகேஷனை அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க. இப்போது எம்ப்ளாயீஸாக அதாவது ஒரு சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு பில்லிங் பர்சனாக இருக்கட்டும், இதில் யாருக்கு வந்து ஏதாவது புது ஐடியா வந்தாலுமே அவங்க கண்டிப்பாக வந்து ஓப்பன் அப் கம்யூனிகேஷன் ஒரு மேனேஜர் லெவல் கிட்ட போய் டைரெக்டாக சொல்லலாம், எனக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் தோணுது, நம்ம இந்த மாதிரி இனோவேஷன் கொண்டு வந்தால் இன்னுமே கஸ்டமரை வந்து பெட்டராக நம்ம வந்து அப்ரோச் பண்ண முடியும், அவங்களுக்கு இன்னும் வந்து நம்ம ப்ராடக்ட்டை ப்ரிஃபர் பண்ணுறதுக்கான கேப்பபிலிட்டிஸ் நிறையா இருக்குது இந்த இனோவேஷன்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தால் அப்படின்னு ஒரு ஓப்பன் அப் கம்யூனிகேஷன் அவங்க யார்கிட்ட வேணாலும் அதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் லெவல், டாப் லெவல், அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் வந்து டைட்டன் கம்பெனி வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஹாப்பி எம்ப்ளாயீஸ் இருந்தால் கண்டிப்பாக ஹாப்பி கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. ஹாப்பி கஸ்டமர்ஸ் இருக்காங்க அப்படின்னா பெட்டரான ப்ராஃபிட் அவங்களால எடுக்க முடியும் அப்படின்றத அவங்களோட ஒன் ஆஃப் த லாங் டேர்ம் அப்ஜெக்டிவாக பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப். டெக்னாலஜிக்கல் லீடர்ஷிப் என்னன்னா கீப்ஸ் த ஆர்கனைசேஷன் அஹெட் த்ரூ இன்னோவேஷன் அண்ட் டெக்னாலஜி. எக்ஸாம்பிள் சாம்சங். சாம்சங் வந்து கண்டினியூஸ்லி இன்வெஸ்ட் இன் ஆர்என்டி டு லீட் இன் டெக் இன்னோவேஷன்ஸ். சாம்சங்கோட எப்படின்னா சாம்சங் பார்த்தீங்கன்னா இப்போது ஆப்பிள் இருக்குன்னா ஆப்பிள் வந்து ஒரு கலரில் ஒரு ஒரு யூனிக்கான கலர்ஸில் வந்து இப்போது ஒரு மொபைல் எடுத்துகிட்டு வராங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சாம்சங்கும் அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுவாங்க, அதே கலரில் எடுத்துகிட்டு வருவாங்க. பட் ரெண்டும் வேறு வேறு ஃபீச்சர்ஸ் தான். பட் அந்த கலர் ரெப்ளிகேஷன் அந்த கலர்ஸ் வந்து மற்ற ஆண்ட்ராய்டில் கிடைக்காது. ஆனால் சாம்சங்கில் அந்த கலர் கிடைக்கும். பிகாஸ் ஐஃபோனில் மட்டும்தான் அதை நம்ம பார்க்க முடியும். அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு ஐஃபோன் ஃபீல் கிரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டிசைன்ஸ்லாம் கூட எடுத்துகிட்டு வருவாங்க. அதே மாதிரி அந்த சாம்சங்கோட ஃபோல்டு ஃபோன் அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களோட இனோவேஷன்ஸ் தான். அவங்க புது புதுசாக வந்து ஏதாவது இனோவேஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதுக்கான ஆர்என்டி ஒர்க் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். பிகாஸ் சாம்சங் வந்து நீங்கள் அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், பில்லியன்ஸில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்கு? ரிசர்ச் அண்ட் டெவலப்க்கு மட்டுமே. பிகாஸ் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா இன்னோவேஷன் லீடர் ஆகணுன்றது தான் அவங்களோட இன்னோவேஷன். காம்படிட்டர்ஸை பீட் பண்ணணுன்றது அவங்களோட மெயின் எய்மாகவே இருக்கும். இது 2 தான் அவங்களோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஆல்ரெடி சொல்லும்போது ஃபோல்டபுள் அந்த ஃபோன்ஸு, அப்புறம் வந்து இந்த ஏஐ டிவைசஸ்லாம் கொடுக்குறது அடிஷ்னல் ஃபீச்சராக, அப்புறம் அட்வான்ஸ் லெவலில் டிஸ்ப்ளே தரது, இதெல்லாம் அவங்க புதுசு புதுசாக க்ரியேட் பண்ணுற இன்னோவேஷன். ஃபோல்டபுள் ஃபோன்ஸ் அவங்க தான் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கிற நியூ க்ரியேட்டிவான திங்கிங். அதுக்காக நிறையா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆர்என்டியில். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபைனல் ஒன் பப்ளிக் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்ட்ரிபியூட்ஸ் டுவர்ட்ஸ் சொசைட்டி அண்ட் என்விரான்மெண்ட். எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு வந்து நமக்கு ஃபெமிலியரான இன்ஃபோசிஸ் எக்ஸாம்பிள் தான். இவங்க என்னென்னா சப்போர்ட்ஸ் எஜுகேஷன், ஹெல்த் கேர் அண்ட் என்விரான்மெண்டல் சஸ்டைனபிலிட்டி அண்ட் இனிஷியேட்டிவ்ஸ். இன்ஃபோசிஸ் வந்து சிஎஸ்ஆர் நமக்கு தெரியும்ல, கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, அதை வந்து மேஜர் கான்ட்ரிபியூஷன் வந்து இன்ஃபோசிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பண்ணுறாங்க எதுலன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து எஜுகேஷனில் பண்ணுறாங்க, ஹெல்த் கேரு, தென் சஸ்டைனபிலிட்டி ஓரியன்ட் திங்ஸ், இதில் எல்லாமே பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னா கம்பெனி வந்து ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறது யார்னால? சொசைட்டினால தான் அவங்க ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அதே கம்பெனிக்கு வந்து அதே சொசைட்டிக்கு கம்பெனி ரிட்டர்ன் கொடுக்கணுன்றத நினைக்கிறாங்க. பிகாஸ் அந்த சொசைட்டி தான் அந்த கம்பெனியை ப்ராஃபிட் ஆக்குச்சு. அதே ப்ராஃபிட்டில் இருந்து அந்த கஸ்டமர்ஸ் அதாவது அந்த சொசைட்டிக்கு வந்து ரிட்டனாக ஏதாவது நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்றது தான் வந்து அவங்களோட ஒன் ஆஃப் த ஆப்ஜெக்டிவாக இருக்குது. யாருக்கு? இன்ஃபோசிஸ்க்கு. ஸோ வித் திஸ் நம்ம என்ன கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படின்னா கோல்ஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் கம்ப்ளீட் பண்ணோம்.
கோல்ஸில் வந்து 8 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். தென் லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் நம்ம பார்த்தோம். அதில் வந்து ஒரு 7 லாங் டேர்ம் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம். So with this we have completed goals and objectives, one of the component of strategic intent. Thank you. With this, signing off here.